பிரேக் பிடிச்சிக்கி கிளச் பிடிச்சிக்கி. இன்னும் இந்த அக்காவா சாக்காரான் பையன். ஃபர்ஸ்ட் கியர் போகிறோம், ஹேண்ட் பிரேக் எடுக்கிறோம், கிளச்சை வந்து 1 2 3 நிறுத்துறோம். ஹேண்ட் பிரேக் எடுங்க, கிளச்சை வந்து 1 2 3 நிறுத்துறோம். நிறுத்துங்க, வண்டிக்குள்ளே கூப்பிட்டு போயிடும். மாற்றி போதுங்களா? மிஸ்டேக்கெல்லாம் இல்லைக்கா, நம்ம அங்கே நிறுத்திட்டாலே வண்டி கூப்பிட்டு போயிடும். அவ்வளோ மறுபடியும் பிரேக் பிடிச்சி கிளச்சை பிடிச்சி நிறுத்துறோம். அவ்வளோதான். மேடு ஏறிட்டு இருந்தோமா தெரியுதா? மறுபடியும் கிளச்சை 1 2 3 கொண்டு போனீங்கன்னா வண்டிக்குள்ளே கூப்பிட்டு போவோம். போகலாம். ஆமாம், அந்த அக்கா கிளச்சு பயம் இல்லை, இந்த அக்காவுக்கு இந்த ஏரியா கூட்டத்தை பார்த்தா பயம். சரி, அவர் போயிட்டான், அந்த கார்கார் போயிட்டான். இந்த அக்காவுக்கு இந்த கூட்டத்தை பார்த்தா பயம். அப்போ வர வீடியோ பார்த்துருந்து எல்லா உள்ளுக்குள்ளே போய் எல்லா வீடியோ பார்த்துட்டு யார் எப்படி ஓட்டுறாங்க. அப்போ நம்ம என்ன திருத்தணும்னு திருத்திக்கலாம்லப்பா? அதெல்லாம் நான் வீடியோ பார்த்து எனக்கு இப்போ வந்து கான்ஃபிடண்ட்டாக இருக்கிறேன். அவரும் அந்த ரோட்டில் போய்க்கலாம், அந்த ரோட்டை ஒட்டி பிடிச்சி போய்க்கலாம். இது வந்து எனக்கு சொல்லித்தரவே தேவையில்லை, எனக்கு அந்த அளவுக்கு இது இருக்குது. இப்போ அங்கே கார் போகுதுன்னா நம்ம இங்கேருந்து அந்த காரை கடந்து போகிறக்கணுமோ அதை யோசிச்சிடணும். அவ்வளோதான். இப்போ அவர் போயிட்டாரு, நம்ம ரிலீஃப் ஆகிட்டோம். கான்செப்ட் புரிஞ்சுதுங்களா? அங்கே நின்றுக்கிட்டு இருந்தாலும் நம்ம தப்பிக்கிற பண்ண வழி யோசிக்கணும். இப்போ அவர் போயிட்டாரு, நம்ம இந்த ரோடை ஓடிடணும், இந்த ரோட்டில் ஓடிடணும். போனால் அதில் போயிட்டே இருக்கணும். என்ன அவங்க நம்மளை தாண்டி போகிறோம், தாண்டி போய்க்குவாங்க. நேராக போயிடலாங்க. நேராக சென்ட்ரல் டிக்கெட்டு போகணும். இந்த பாப்பா இந்த ஆன்லைன் சும்மா தான் இருக்கான். அவன் கோயில யாரும் இல்லை, கூப்பிடு. நம்மளுக்கு ப்ராசஸிங் பண்ணிங்களா கண் மூட்டி கேளு. போகலாம், வேற லெவல் தான். போகலாம், கல்லை பிடிச்சே போகிறோம். போட்டுருங்க, உங்களுக்கு 3வது பொண்ணு தோணிடுச்சு, தோணுனா செஞ்சுருங்க. மாவாட்டக்கூடாது.